பல்செட் போட்டவங்க வந்து பல்செட் போட்டதுக்கப்புறம் டென்டல் இம்ப்ளான்ட் போட்டு அதை சரி செய்ய முடியுமா? இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் கொஸ்டினை நம்ம இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2009 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ குறிப்பாக அந்த சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாருன்னா, நான் பல்செட் வந்து 2 வருஷமாக போட்டுட்ருக்கேன் டாக்டர். அந்த பல்செட் வந்து எனக்கு லூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டென்டல் இம்ப்ளான்ட் இப்போ செய்யலாமா, அவர் இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிருந்தார். சிம்பிள் ஆன்சர் வந்து டென்டல் இம்ப்ளான்ட் செய்யலாம். ஸோ என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா, இந்த பல்செட் வந்து என்ன மாதிரி பல்செட் இது? இந்த பல்செட் வந்து சரியாக அவங்களோட ஈரோடையும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற போன் சப்போர்ட்டுக்கும் சரியாக பொருந்துதான். நம்பர் 1 அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன புரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா, அவங்களோட பைட், அதாவது மேல் பல்லும் கீழ் பல்லும் சேரும்போது அந்த பைட் வந்து சரியாக இருக்குதா. ஸோ ஒன்று ஃபிட்டிங் ஆஃப் த பல்செட்டு, ரெண்டாவது வந்து பைட், மூணாவது வந்து அப்பியரன்ஸ். அவங்களுக்கு வந்து அந்த பல்செட் வந்து அவங்களோட ஃபேஸ், முக அமைப்புக்கும் தாட அமைப்புக்கும் பொருத்தமாக இருக்கா. சிரித்தாலோ பேசினாலோ ஒரு ஆர்டிஃபிஷியல் லுக் இல்லாமல் ஒரு நேச்சுரலாக இருக்கா அந்த பல்செட்டு. இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக அப்படின்னா, இந்த பல்செட்டை வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த பல்செட்டை வாயில் போட்டுக்கிட்டு அந்த பேஷண்ட்டை வந்து இந்த பல்செட்டில் சில வந்து ரேடியோபேக் மார்க்கர்ஸ்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, எக்ஸ்ரே எடுத்தால் யூஸ்வலாக பல்செட் வந்து ரெசின், அக்ரிலிக் ரெசினில் பண்ணக்கூடிய டென்ச்சர் அது. ஸோ அக்ரிலிக் ரெசின் டென்ச்சர் வந்து எக்ஸ்ரே எடுத்ததுன்னா அந்த பல்லு தெரியாது. ஸோ ரேடியோபேக் மார்க்கரை வந்து இந்த பற்களில் சரியான இடத்துல பொருத்திட்டு ஒரு எக்ஸ்ரேயும் சிடி ஸ்கேனும் எடுப்போம். இந்த எக்ஸ்ரேயும் சிடி ஸ்கேனும் எடுத்தால் அந்த பேஷண்ட்டோட பற்கள் எங்கே இருக்குது, எலும்பு வந்து இந்த பற்களை இருக்கிற பொசிஷனுக்கு எலும்பு எந்த இடத்துல இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ பற்களும் அதுக்கு உண்டான எலும்பும் டிட்டர்மைன் பண்ணதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் அந்த இடத்துல செய்யறதுக்கு போதுமான அளவு எலும்பு இருக்கா, எலும்போட நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, குவாலிட்டி எவ்வளோ, இது எல்லாமே வந்து சிடி ஸ்கேனில் டென்ச்சரை வந்து ரேடியோபேக் டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணுவோம். இது டிட்டர்மைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ளான்ட் சர்ஜரி செய்யலாம். ப்ரொசீஜர் அதே தான். இப்போ நம்ம எதுக்கு இந்த ப்ராசஸ் பண்ணுறோம்? ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே அவங்களோட முக அமைப்பு, தாட அமைப்பு பேஷண்ட்டுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் பல்செட் லூஸாக இருக்குது, ஃபிட் ஆக மாட்டேங்குது. ஒரு வெளில போகிறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு நார்மலாக சாப்பிட முடியாது. சாப்பிடும்போது பயமாக இருக்கும், பல்செட்டு கைண்டு விழுந்துருமோன்னு. சில பேர் சாப்பிடும்போது சாப்பிட்ட பிறகு பல்செட்டுக்கு அடியில் போய் ஃபுட்டு நிறையா மாட்டிக்கிறோம். இப்போ ஃபுட்டு நிறையா மாட்டும்போது ஒரு வெளியில் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும்போது பல்செட்டை கட்டி திருப்பி அதை க்ளீன் பண்ணி திருப்பி நம்ம வாயில் போட்டுக்கிறது கஷ்டம். ஸோ இந்த காரணத்தினால தான் அந்த பல்செட்டை வந்து இம்ப்ளான்ட் முறையில் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுவோம். இம்ப்ளான்ட் முறையில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இம்ப்ளான்ட் முறையில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ், நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சிடி ஸ்கேனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, நெக்ஸ்ட் வந்து இந்த இம்ப்ளான்ட் சர்ஜரி நம்ம என்ன பிளான் பண்ணோமோ கம்ப்யூட்டரில், அந்த கம்ப்யூட்டரில் பிளான் பண்ண மாதிரியே இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணுவோம். ஸோ இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் இந்த பல்செட்டை வந்து புதுசாக பல்செட்டு செய்யாமல் எக்ஸிஸ்டிங் பல்செட்டே வந்து அந்த இம்ப்ளான்ட்டில் பொருத்த முடியும். இப்போ இந்த இம்ப்ளான்ட்டை பொருத்தினதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த பேஷண்ட் சிரிச்சா பேசினா பல்செட்டு கைண்டு வருமாங்கிற பயம் வேண்டாம், கைண்டு வராது. ஏன்னா இம்ப்ளான்ட்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ரெண்டாவது, அடியில் போய் ஃபுட்டு மாட்டுமா? ப்ராப்ளம் என்னென்னா, பல்செட்டு ஆடிக்கிட்டே இருந்ததுன்னா அடியில் ஃபுட்டு மாட்டும் போது பேஷண்ட்டுக்கு குத்தும் கஷ்டமாக இருக்கும். ஸோ பல்செட்டு ஆடாமல் பொருத்தினா அந்த ஃபுட்டு மாட்டினாலும் கஷ்டம் இருக்காது. ஸோ க்ளீன் பண்ண முடியும், ஈஸியாக பேஷண்ட்டால் க்ளீன் பண்ண முடியும் பல்செட்டை கைட்டாமல். இப்போ அந்த டென்ச்சரில் இருக்கிற அந்த எக்ஸ்டென்ஷன், அந்த பிங்க் கலர் பிளேட் இருக்கு இல்லையா, மேல் பல்செட்டாக இருக்கட்டும் கீழ் பல்செட்டாக இருக்கட்டும், அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து ரொம்ப குறைவாக வச்சா போதும். அந்த ஃபுல்லாக தாடை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வைக்க வேண்டாம், சின்னதாக வச்சா போகிறோம். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்? எக்ஸ்டென்ஷன் கம்மியாக இருக்கும், ஸோ வெயிட் லெஸ்ஸாக இருக்கும், கம்மி வெயிட்டாக இருக்கும், சாப்பாடு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஹாட்டாக ஒரு காஃபி டீ குடிக்கிறோம் அப்படின்னா அந்த தன்மை வந்து நமக்கு நம்ம ஈர்லேயும் முதட்லேயும் பட்டு அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ டேஸ்ட் ஆஃப் த ஃபுட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் பெனிஃபிட். ஸோ பல்செட்டை வந்து இம்ப்ளான்ட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒரு சில நேரத்தில் பல்செட்டு சரியாக இல்லை, அவர் ஒழுங்காக செய்யலை, கரெக்டாக பொருத்தமாக இல்லை, பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களோட முக அமைப்பே பிடிக்கல பல்செட் வச்சதுக்கப்புறம், அந்த நேரத்தில் இம்ப்ளான்ட் செஞ்சதுக்கப்புறம் புதுசாக பல்செட்டு பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.